ஜோதிடருக்கு அரசு என்ன எம்ஜிஆர் வந்து அம்பிகா ராதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு சொத்தையே வந்து எழுதி கொடுத்தாருமா. நான் ஒரு பொண்டாட்டியோட தான் வாழ்ந்துருக்கேன், ஒரு கல்யாணம் தான் பண்ணிருக்கேன், ஒரு பொண்டாட்டி தான் இருக்கேன். இல்ல இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது லவ் பண்ணிருக்கா நிக்க போறாங்க, இவங்க நிக்க போறாங்க, நீங்களே சொல்லி 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 நிஜமாவே நியூஸ் சேனல்ல எல்லாம் இவங்க நிக்க போறாங்க. நான் சொன்னா எது வந்தாலும் நம்ம வந்து சகிச்சுப்போமா. எங்க தலைவருக்கு பல்லு இருக்கு பக்கடா சாப்பிடுறாரு அப்படின்ட்டா. ஜெயலலிதா எம்பி ஆக்குனாரு, இவரு தாங்க எம்எல்ஏ தானங்க ஆக்குறாரு. போய் பெருசா பேசிக்கிறீங்களா நீங்க. ஜனநாயகன் படம் லீக் ஆனதுக்கு இன்னொரு படம் பண்ணி தருவேன் அப்படின்னு வாக்கெல்லாம் கொடுத்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன செய்யணும்ன்றீங்க? முதல்வன் பார்த்து ஓடி நிறுத்துமா, என்னமா நீங்க பேசினீங்க? ஏதாவது ஒன்று சொல்லி தீன் போய் ஜெயிலில் தள்ளனா என்ன? காலம் காத்திருந்து போய் சொல்றோம், தலைவர் பாணியில சொல்லுவோம், ரஜினிகாந்த் பாணியில சொல்லிடுவோம். சார்லஸ் மார்டின் சொல்றாரு, ஆதோ வச்சு நான் காசு அடிக்காத பார்த்து. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகுவாரா ஜெயசங்கர் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. விஜய் கூட சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து டிராவல் பண்ண ஜோதிடர் ரிக்கி அவர்களுக்கு அரசு பதவி தரப்போறாரு விஜய் அப்படின்னு. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் வந்து ஜெயலலிதா நீங்க ஆட்சி உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்கம்மா. அவங்க நிறைய இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜோதிடருக்கு அரசு என்னமா நீங்க வந்து எம்ஜிஆர் வந்து அம்பிகா ராதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு சொத்தையே வந்து எழுதி கொடுத்தாருமா. இது கூட பண்ணலன்னா எப்படிமா? இது ஒரு பெரிய குற்றமாமா. ஒரு ஜோதிடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கணிச்சாரு, அவர் சொன்ன மாதிரி ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. சரிங்களா சார்? ஜோதிடரால தான் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இது நமக்கு தான் எப்படி முதலமைச்சர் நமக்கு தான் தெரியுமே, புரியுதா சொல்றது? ஆனால் வந்து அவங்க அப்படி நம்புறாங்க. அவர் வந்து உத்தேசமாக சொல்கிறார், நீங்கள் சில ஸ்டெப்பெல்லாம் எடுங்க, நீங்கள் ஆயிடுவீங்க. இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலையை முடிச்சு வரும்போது ஒரு டீ ஷாப்னு ஒரு இடத்துல நிற்கிறோம். அப்போ அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவர் வந்து எனக்கு என்ன ஐயா அப்படின்போது அவர் நல்லா தெரியுது, கண்ணுகள்லாம் உள்ளே போயிருக்கு, பசியில் இருக்கிறார், வருகிறார். நம்ம தர்மமும் தர்மமும் போட முடியாது. ஆனால் அவர் கிளியை வச்சுன்னு உட்காந்துருக்காரு. அப்போ வந்து நான் சரி கேட்டேன் அவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியும்னு கேட்டேன். ஐயா ஜோசியம் பாருங்கய்யா அப்படின்றாரு. எனக்கு கிளி எந்த ஜோசியத்தையும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. சரி கிளி ஜோசியம் வந்து பார்த்தேன். எவ்வளோ கணக்கு கேட்டால் 100 ரூபாய்னாரு. 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன். அந்த கிளியை கூப்பிட்டாரு, வாமா சில்க் சுமிதானாரு. அது வந்தது வந்து நான் கேட்டேன் வந்தது கேட்டேன். இதெல்லாம் அது எல்லாத்தையும் எதோ எடுத்து போட்டதுன்னா லொடுக்குன்னு ஒன்று எடுத்தது. அது வந்து நேராக எடுத்ததுன்னு நான் கேட்டேன்னா எடுத்ததுமே வந்து கேட்டேன்னா முருகர் வள்ளி தேவையான வந்திருக்காரு. நல்லா இல்லைங்க அப்படின்னு கேட்டான். ஐயா உங்கள் வாழ்க்கையில் 2 பொண்ணுனாரு. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படிதான். அதுக்கு அவர் சொன்னது தான் ஜோக்கு. எது அவர் சொன்னது தான் செம காமெடி. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் 2 பொண்ணு. நான் ஒரு பொண்டாட்டியோட தான் வாழ்ந்துருக்கேன், ஒரு கல்யாணம் தான் பண்ணியிருக்கேன், ஒரு பொண்டாட்டி தான் கேட்டான். இல்லை இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது லவ் பண்ணிருக்கா? இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறது தானே இல்லையா? ரூட்ல ஏதாவது நடுவில் வழியில கிராஸ் பண்றது தானே. அது கொண்டாந்து இது முடிச்சு விடுங்க. ஆக இவன் முருகர் படம் வந்துடுச்சு, அதுக்கு நம்மள மூத்தணும் 100 ரூபாய் கொடுத்து வில்லகத்தை மாதிரி நம்ம ஏத்துக்கிட்டோம் எப்படின்னு சொல்லிட்டு எது வில்லகத்தை இருந்தான். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான். கேட்டான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேட்டான். அவன் கேட்டான் சரி நாமளும் வாய் சும்மா இல்லை, இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், அது இவங்கிட்ட வந்து சிக்கிட்டோம். 100 ரூபா கொடுத்து எது இவனுக்கு பசி எடுக்குன்னு சொல்லி 10 ரூபா 50 ரூபா கொடுத்து சாப்பாடு கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். சரி கடைசியான்னு கேட்டேன். சரி எனக்கு எவ்வளோ நாளைக்கு ஆயுசோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னா. சரி கொஞ்சம் கம்மியாக சொல்லலான்னு பார்த்தா அதான் சொல்கிறான், உனக்கு 80 வயசு வரைக்கும் உன்னை அசைக்க முடியாதுன்ட்டான். இது 80 வயசு வரைக்கும் உன்னை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். 80 வரைக்கும் சொன்னான். ஆனால் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் கடைசியாக சாகும்போது உன் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இது கடைசியாக சாகும்போது உன் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, நீ அனாதை படமா செத்து போயிடு. அப்படின்னா அனாதை படமான்னு கேட்டான். ஆமாம் அனாதை படமா நீ செத்து போயிடுவ. அப்படிதாங்க இருக்குங்க. ரொம்ப நாசுக்க ரொம்ப சங்கோஜப்பட்டு சொன்னான். ஆமாங்க அப்படிதாங்க இருக்குங்க, உங்கள் ஜாதகத்தில் அப்படிதான் இருக்கு. ஸோ 80 வயசு அனாதை போனோம், எல்லாம் செஞ்சுட்டப்பா, 100 ரூபா உனக்கு கொடுத்ததுக்கு நல்லா சிறப்பாக செஞ்சுட்டப்பா, இது வரடாப்பான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஜோசியத்தில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அதெல்லாம் சொன்னேன். ஆனால் சொன்ன ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிரதான சாலையில் மயக்கடிச்சு விழுந்தேன். பின்னாடி ஏதாவது வண்டி வந்ததுன்னா நான் காலியாகிட்டு இருப்பேன். ஆனால் அந்த டைமில் வந்து எதுவும் வந்து வரல, ஹைவேல எந்த வண்டியும் வரல. நான் விழுந்து கையை உடஞ்சிது நடந்துச்சு. ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலை. நான் இப்போ நினச்சி மனசில் கேட்டேன், இந்த ஜோதிடர் சொல்கிறது சரிதான் போல இருக்கு, 80 வயசுல தான் சாவு, எங்கே விழுந்தாலும் சாக மாட்டோம் அப்படின்னு நினைக்க முடியுமா? போய் தண்டவாளத்தை போய் விழுந்தா ஜோதிடரை நம்பிட்டீங்க? கிடையாதுமா. இதெல்லாம் வந்து
சொன்னால் இப்போது ஜோதிடத்தை நம்பி நிறைய குடும்பங்கள் பிழைக்குது. நாம் வந்து நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை வச்சு பல பேர் ஜீவனம் எடுக்கிறாங்க. அவங்க ஜீவாதாரமே அந்த தொழில் தான், ஜோதிட தொழில் தான். அதை நம்ம பொய்ன்னு ஏன் சொல்லி மல்லு கட்டிட்டு இருக்கணும்? நம்பரும் நம்பிட்டு போகிறான், எனக்கு நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி சாமி நம்பரும் நம்பிட்டு போகிறான், எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லைன்றதை கொண்டு வந்து உங்ககிட்ட திரிக்கூடாது. அதெல்லாம் பொய், அதெல்லாம் நம்பாதீங்க, இதை நம்பாதீங்க, அதை நம்பாதீங்க. அதுக்கு தான் நான் இந்த உதாரணம் சொன்னேன். இதெல்லாம் வந்து நம்பினா அதை சொல்லுவாங்க, நம்பினவங்களுக்கு கடவுள், நம்பாதவங்களுக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். விஜய் நம்புறாரு, நான் முதலமைச்சர் ஆனதுக்கு இந்த ஜோசியக்காரன் தான் காரணம். அவனுக்கு வந்து ஒரு ஹானர் பண்றாரு. இதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் இதெல்லாம் பண்ணுவாங்கம்மா. இதெல்லாம் பெரிய பிரமாதம். இதை விட சம்பவம்லாம் இருக்கு. ஆமாம், ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு. இது ஒன்றும் பெரிய இது கிடையாது சார். ஜோதிடர் ஒரு பக்கம்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் விஜய் ராஜினாமா பண்ண திருச்சி கிழக்கு, அங்க வந்து ஆல்ரெடி த்ரிஷா நிக்க போறாங்க, இவங்க நிக்க போறாங்கன்னு நீங்களே சொல்லி இப்ப நிஜமாவே நியூஸ் சேனல்ல எல்லாம் இவங்க நிக்க போறாங்க. நான் என்ன சொன்னா, எது வந்தாலும் நம்ம வந்து சகிச்சுப்போமா. என்னமா நீங்க வந்து சகிச்சுக்கணும், அந்த வார்த்தை தான் சொல்லணும். இன்னும் இது என்ன பெரிய பிரமாதம்? அதுதான் நான் சொன்னேன், கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன். இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் சொன்னா அதுதான் இது ஸ்பெஷல் ஐட்டம். இது நம்ம அனுபவிக்கணும் தான், இதெல்லாம் அனுபவிக்கணுமா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒப்பீனியனே கிடையாது. இந்த அரசை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஓட்டு போட்டேன்னா, இந்த அரசுக்கு விஜய்க்கு நான் வாக்களிச்சேனா, நானும் வந்து முதலமைச்சர்னா யார் ஃபீல் பண்ணணும்? இந்த அரசுக்கு வாக்களிச்சவங்க ஃபீல் பண்ணணும். இந்த அரசு வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாக்களிச்ச அந்த அரசியல் கட்சிகள் ஃபீல் பண்ணணும். நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? ஒருத்தன் போட்டாமல் பாருங்க, அழகாக சொன்னான் அவன் கட்சிக்காரர், எங்கள் தலைவருக்கு பல்லு இருக்குது பகர சாப்பிட்றாரு அப்படின்ட்டான். இது அவ்வளோதான், அவர் பல்லு இருக்கு பகட சாப்பிடுறாரு. சொல்ல பவர் இருக்குன்றதுனால யாருக்கு வேணா இல்லம்மா. நான் சொன்னேன், இது காலகாலமா இருக்குது. எம்ஜிஆர் செஞ்சார். எம்ஜிஆருடைய நல்ல ஒன்று புரிஞ்சுங்க. எம்ஜிஆர் தன்னுடைய பதவியை தக்க வைக்கிறதுக்கு, அதாவது தன் உயிர் வந்து காப்பாற்றுறதுக்கு கான் சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்தார். அந்த கான்ற டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வெளியே ஊருக்கு போகணும், ரிட்டர்ன் போனோம். ஆனால் இங்கே இருக்கிற அமைச்சரவையில் இருக்கிற அத்தனை பேர் கேட்டால் அவர் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஒரு வாரமாவது இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் போது அவரை இங்கே இருக்க சொல்கிறாங்க, கம்பல் பண்ணி. அவரை இருக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில உத்திகளை கையாளுறாங்க. அந்த உத்திகளை வந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு கேட்டால் அம்பிகா ராதா. ஒரு உத்தி, அந்த டாக்டர் இங்கே இருக்க வைக்கிறதுக்கான ஒரு உத்தி. அதுக்கு 2 பேர் பயன்படுறாங்க. அதே மாதிரி அவர் இருக்கிறாரு, ஒரு வாரம் வந்து இருந்து வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் வந்து பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டருக்கும் ஒரு சகாயம் பண்ணுறாரு எம்ஜிஆர். அப்போ தன் உயிரை வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்பட்ட அந்த 2 நடிகைகளுக்கும் பெரிய வந்து வலசராகத்தில் பெரிய ஒரு ஏஆர் கார்டன்ற அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கம்மி தான், ரொம்பலாம் கிடையாது, ஒரு 25 ஏக்கர் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கம்மி தானே, 25 ஏக்கர் சும்மா வந்து வச்சுங்கம்மான்னு சொல்லிட்டு பாவம் அது வந்து ஒரு முள்ளு காடாக கிடக்குதுன்னு சொல்லி கொடுத்தாரு. சார் அங்கே உயிருக்கு உதவி செஞ்சாங்க. அதுதான்மா. இல்லைம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் சொல்றீங்க அவங்க 2 பேருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு தானமா தெரியும். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்கம்மா, மக்கள் தான் இங்கே வலிமையானவர்கள். வாரி சூட்டி தூக்கி வீசி எறிஞ்சிருவாங்க யாராக இருந்தாலும். அது ஜெயலலிதாவே தூக்கி வீசி எறிஞ்சிருக்காங்க. 96 கொலை ஒரியோட தேடினான் அந்த வாக்குச்சீட்டை. ஏன்னா எனக்கு தெரியும், நான் கவர்மெண்ட் சர்வீஸில் அப்போ இருந்தேன். கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கும்போது நான் தான் அங்கே வந்து உள்ளே வந்து அந்த சீட்டு கொடுக்குற வேலை எனக்கு. இது உள்ள போலிங்கில் வந்து ஒரு 6 பேர் உட்காராங்களே உள்ள, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சின்னங்கள் இருக்கிற அந்த சீட்டில் அந்த சீட்டை வந்து கிழிச்சி அவருக்கு வந்து மடித்து கொடுக்கணும். அப்போ இருந்து வந்து பேலட் பேப்பர், அந்த பேலட் பேப்பரில் கேட்டால் சின்னங்கள் வரிசையாக வரும், வால் மாதிரி, அனுமார் வால் மாதிரி வரும். அதை வந்து கேட்டால் அதில் போயிட்டு கேட்டால் சீலை வந்து அந்த சின்னத்தை பதிவு பண்ணி மடித்து ஓட்டு போடணும். அந்த சின்னத்தை அந்த சீட்டை கிழிக்கிறதுக்குள்ளே என் கையிலேருந்து பிடுங்குவான். எது அந்த சீட்டை கிழிச்சு என் கையில் கொடுக்குற என் கையிலேருந்து பிடுங்குவான். என்னன்னு கேட்டிங்கன்னா வெறித்தனமாக தானுங்க உதயசூரியனில் போகிறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயஸ்காரன் உள்ளே நுழைஞ்சிருவாங்களோ அப்படின்ற அந்த அளவுக்கு பயந்தாங்க. பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு பயந்தாங்க ஜெயலலிதா. 96 மிகப்பெரிய எதிர்ப்பு அலை வீசுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா, அந்த வளர்ப்பு மகன் திருமணம் அது இது பண்ணி அவ்வளோ ஆடினாங்க, அதிகார ஆட்டம். இது இப்பதான் வந்து இதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டீங்கன்னா எப்படிமா, இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு. விஜய் அவர்கள் எல்லாமே ஒரு மாதிரி டிஃபரெண்டா பண்றாரு. கோட் ஷூட் போட்டு வரதுல அதெல்லாம் விடுங்கம்மா. கோட்டு போட்டாரு, ஜட்டி போட்டாரு, பனின்னு போட்டாரு, அதெல்லாம் ஒரு பாயிண்ட் கிடையாதுமா. என்னவாது அவர் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸுமா, அது அவர் போட்டுட்டு போட்டோமா, நமக்கு பிரச்சனையே கிடையாது. அரசு கஜானா, அரசு பணம், இதுதான் நமக்கு தேவை. கோட் ஷூட் போடுறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா வந்து
விற்க வைக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. சார் அதுவும் அவர் சொல்றாரு சார், கஜானாவை காலி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு, கொள்ளையடிக்க மாட்டேன்னு சொல்றாரு, மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இவரை எங்க இருந்து அவர் காசு கொண்டு வந்து இந்த மோதிரம் எல்லாம் போடுவாரு? அதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து காலப்போக்கில் இது கஜானா காலின்றதெல்லாம் சும்மா வந்து ஒரு போற போக்கில் சொன்னது. அதான் ஒரு பாப்பா சொல்லிச்சு பாருங்க, 2K அழகா சொல்லிச்சு, சின்ன குழந்தை, உங்களோட சின்ன பொண்ணு, அது அழகா சொல்லிச்சுன்னா இது கஜானா காலி இருந்து உள்ள போய் பார்த்தாதான் தெரியும்னு சொல்றாரு. தேவையில்லை, நெட்ல போனாலே தெரிஞ்சுக்கலாம், உள்ள போயிருந்தேன். ரெண்டாவது கஜானா காலின்னு தெரியாமையா வந்து மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணாரு, இதெல்லாம் அறிக்கை விட்டாரு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வெற்று அரசியல். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்கம்மா. நீங்க நினைக்கிறதெல்லாம் கிடையாதுமா. இன்னைக்கு எல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாதுமா. இன்னைக்கு 2K எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. ஏதோ குறிப்பிட்ட ஜனங்கள் வந்து தற்கொலை கூட்டங்கள் வந்து வாக்களிச்சிருச்சு, நீங்க வந்துட்டீங்கன்றதுனால வந்து ஒரு இது கிடையாது. காலப்போக்கில் இது எல்லாமே மாறும், நிலைமைகள் மாறும். இப்ப இருக்கிற நிலைமைலாம் வேற மாதிரி. மக்களை சந்திக்காம மக்கள் தொட்டே அடிச்ச எம்எல்ஏக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஜெயிலுக்கு போன எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி கடைசி காலம் ஜெயலலிதாக்கு எப்படி முடிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய படிப்பினைகள் முன்னாடி இருக்கு. நம்ம ஏன் வந்து ஆரம்பத்திலேயே இப்படி நம்ம சொல்லணும்? ஆட்டம் இப்போதானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா சார் எல்லாத்துலயும் இப்ப எம்ஜிஆர் மாதிரி விஜய் பண்றாரு, எம்ஜிஆர் ஆட்சியிலேயே நடந்துச்சு. அது வந்து அப்படி ஒண்ணு சொல்லப்படுதுமா. இப்படி பாருங்க, இப்படி இது ஒரு வகையான, அதுதான் நீங்க வந்து மாரிதாஸ் ரொம்ப தெளிவா சொன்னார் பாருங்க காலையில. இது வந்து ஒரு வகையான வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ரீல் சுத்துறது. இப்படியே நான் கேட்டேன்னா, அவர் இதை பண்ணாரு, அவர் எம்ஜிஆர் மாதிரி பண்ணாரு, எம்ஜிஆர் இப்போ நாங்கள் தான் எம்ஜிஆர் மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டேன். நான் சொல்றேன்னா இல்லையா? இப்போ என்னன்னு கேட்டேன், இது என்னங்க பெரிய பிரமாதம்? த்ரீஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்தா அது பெரிய தப்பா? ஜெயலலிதா கொடுக்கலையா? ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலராக கொடுக்கலையா? சொல்லுங்க. ஜெயலலிதா எம்பி ஆக்கலையா? அன்னைக்குன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா யாராச்சும்? ஜெயலலிதா எம்பி ஆக்குனாரே, இவரு தாங்க எம்எல்ஏ தானங்க ஆக்குறாரு. இதை போய் பெருசாக பேசிக்கிறீங்களா நீங்க மூச்சு பிடிச்சிட்டு? இதெல்லாம் சர்வசாதாரணங்க. நாளைக்கு யாருங்க வந்து பார்த்தா தலைவர் இருக்கிறாருங்க, நாளைக்கே திடீர்னு வந்து கொஞ்சம் தலைவலிங்க 4 நாளைக்கு படுத்துனாலும் மக்களை சந்திக்கிறது யாருங்க? மக்கள் சார்பா. அப்போ ஒரு ஆள் வேணும்ல. அதுக்கு த்ரிஷா இருக்கலாம். என்ன ஆயிட போதுமா? இப்போ நான் கேட்குறேன், இந்த சட்டமன்றம் பல நபர்களை பார்த்துருக்குமா? இந்த சட்டமன்றம் இப்போ உட்காந்துருக்காங்களே, எத்தனை பேரை பார்த்துருக்கு. சிரிக்கும். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் இருந்தா சிரிக்கும். எவ்வளோ பேர் பார்த்துருக்கு. எத்தனை பேர் வந்து வானலாவை புகழ்ந்துருக்குறாங்க. கலைஞரை புகழாதவங்களா? ஜெயலலிதாவை வந்து எல்லாம் வானலாவே புகழாதவங்களா? ஏன் முக ஸ்டாலினை புகழாதவங்களா? எடப்பாடி பழனிசாமி புகழாதவங்களா? அந்த புகழ்ந்தவங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி ரவுண்டு கட்டி அடிச்சுருக்காங்க. பாத்தீங்களா இல்லையா? இதுதான் காலத்தின் கோலம். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை ராஜராஜ சோழன் ஒப்பிட்டாங்க. இவர் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாம் பயங்கரமா புகழ்ந்தாங்க. ஏன் வந்து முக ஸ்டாலின் கூட தான் புகழ்ந்தாங்க. ஆட்சியில இருந்து எல்லாரும் ஏன் இந்த உதயநிதியை புகழலையா? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது மக்கள் வந்து இப்போ அன்னைக்கு இருந்த மக்கள் இல்லை, மக்கள் மாறிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு துணை போனாலும் கூட எதிர்கட்சி சேர்த்து அடிப்பாங்க. மக்கள் வந்து அப்படி இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி மாதிரி வந்து கேட்டால் 5 ஆண்டு காலம் காத்திருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. திடீர்னு வந்து என்ன வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றங்கள் நிகழும். அதனால 2000 மைனாரிட்டி கவர்மெண்ட், ஜெயலலிதாவது மெஜாரிட்டி கவர்மெண்ட்ல வந்து உட்காந்தாங்க 91. ஏன்னா அப்போ வந்து ராஜீவ் படுகொலை நடக்குது. ராஜீவ் படுகொலைக்கு அந்த அனுதாப அலையெல்லாம் வீசி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அப்போ தலைகால தெரியாமல் ஆடினாங்க. இது மைனாரிட்டி கவர்மெண்ட். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும். ரெண்டாவது அன்னைக்கு இருந்த வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான கவர்மெண்ட் இது. அதனால் இதெல்லாம் சில விஷயங்களெல்லாம் வேடிக்கைலாம் பார்க்க மாட்டாங்க. இது வந்து ஆந்திராவிலே தூக்கி போட்டாங்க ஜெகன்மோகன் ரெட்டியை. அடுத்த இதில் அவர் வந்து ரோஜா கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடினார், தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். அதெல்லாம் நிறைய நடக்குமா, அதெல்லாம் தூக்கி போட்டுறாங்கம்மா. இதெல்லாம் யாரும் இங்கே கிடையாது. அந்த பதவி இழக்கும் போது தான் அடடா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, நாம தான் அதை சரியா வந்து பயன்படுத்திக்கல. அப்போ தெரியும். அதிகாரத்தில் உட்காந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அதிகார இது இருக்கு இல்லையா, பவர் இருக்கு இல்லையா, அந்த கான்வாயி அதில் உட்காந்து ஒரு 30 வண்டி பின்னாடி பண்ணால் அப்போ வந்து அப்பா நம்ம தான் இங்கே பெரிய அப்படி. ஸோ இது வந்து இப்ப தெரியாது, காலம் பதில் சொல்லும். சார், விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இந்த மாதிரி அவர் வந்து சிஎம் ஆகலைன்னா திரும்பியும் சினிமா நடிக்க வந்துருவார், ஏன் அவரே கூட வாக்கு கொடுத்தாரு, திரும்பியும் அந்த ஜனநாயகன் படம் லீக் ஆனதுக்கு இன்னொரு படம் பண்ணி தருவேன் அப்படின்னு வாக்கெல்லாம் கொடுத்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப திரும்பியும் படம் நடிக்க வர வாய்ப்பு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே இங்க படம் ஓடி இருக்குது, இந்த படத்தை பார்க்கறதே நம்மளால முடியல. இப்ப படம் தானே ஓடிட்டு இருக்குது. சார், விஜயோட ரசிகர்கள் எல்லாம் சொல்றாங்க மக்களோட பணத்தை கொள்ளையடிக்காம படம் நல்லா. இப்ப முதல்வன் பார்ட் 2 ஓடிட்டு இருக்குமா? என்னமா நீங்க பேசினீங்க? படமே முதல்வன் பார்ட் 2 ஓடிட்டு இருக்குது, நீங்க படத்துல அவர் நடிப்பாரான்னு வேற கேட்டுறீங்க. எத்தனை நாளைக்கு இருக்க போகுது இந்த படம்? நான் சொல்றேங்க, அது வந்து காலம் தான் போய் சொல்லுமா. நான் ஏதாவது சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியுது, உங்க முகத்துல ஏதாவது ஒன்று சொல்லி தீன் போய் ஜெயிலில் தள்ளனா என்ன அது தெரியுது உங்களுக்கு, அதானே உங்க நோக்கம். நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஏன் அவசகரமா சொல்லணும்? மக்கள் முடிவு பண்ணுவாங்கம்மா.
நீங்கள் நினைக்கிறீங்களா? அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, என்ன வேணாலும் நடக்கும் நாளைக்கு. ஸோ அதனால் வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்கணும். புரியுங்களா? இந்த அரசு வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு செய்யணும், இன்னும் 5 ஆண்டு காலம் நம்ம வந்து நிலைக்கணுன்ற அந்த எண்ணம் வேணும். ஆனால் தன்னை வந்து ஒரு பெரிய கல்ட்டாக நினச்சிக்கிட்டு நமக்கு வந்து இந்த மக்கள் வாக்களிச்சிட்டாங்க, இனி நாம தான், இனி நம்மளை அசைக்கவே முடியாது, இங்கே நிரந்தர முதல்வர்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா. அந்த அவையை சிரிக்கும். நிரந்தர முதலமைச்சர் சொல்லிட்டு வரவங்கெல்லாம் நிரந்தர முதல், அவனுமே நிரந்தரம் இல்லை, அந்த அவை தான் நிரந்தரம். காலம் பதில் சொல்லும், காலம் காத்திருந்து பதில் சொல்லுவோம். தலைவர் பாணியிலே சொல்லுவோம், ரஜினிகாந்த் பாணியிலே சொல்லிடும். சார் ஆனா இப்போ படம் போடுறது ஓகே சார், ஆனா விஜயோட ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் பணத்துல கைய வைக்க மாட்டாரு, கொள்ளையடிக்க மாட்டாரு அப்படின்னா நாங்க வேற ஒரு படம் பண்ணி மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அதெல்லாம் முட்டாள்தனமா யாரோ பேசுறாங்க, அதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிறீங்க. எப்படிமா முடியும்? அவர் வாழ்ச்சி கொண்டு வந்து கொட்டுவாருங்க. நீங்க தற்குறிகள் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அறிவார்ந்து வந்து யாராவது பேசினா பதில் சொல்லலாம். அதோடய வந்து அவர் வீட்டுக்கார பணத்தை கொண்டு வந்து கொட்டுவார, இங்கேருந்து எடுத்துகிட்டு போக மாட்டான்னு வேணா சொல்லுங்க, அதுவே நம்ப முடியாது. அதுவே நம்ப முடியாது. ஏன்னா அவர் சார்லஸ் மார்ட்டின் சொல்றாரு, ஆதவர்ஜுனா காசு அடிக்காத பார்த்துக்கு. ஆதவர்ஜுனா வந்து காசு அடிக்காத பார்த்துன்னு சொல்றது யாரு? அவங்க மச்சானே சொல்றாரு. அப்படிம்போது இங்கேருந்து ஏன்னா அடிக்காம விஜய் வேணா அடிக்க மாட்டாருன்னு சொல்லலாம், ஏன்னா அவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ப முடியாது. ஆனால் மற்றவங்களாம் நீங்க பாருங்க, அதெல்லாம் சும்மாமா, அதெல்லாம் வந்து டிவிக்கே சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிமா.